எங்க போனீங்க? எவ்வளவு நேரத்துக்கு கூட்டி இருக்கேன்? எங்கங்க போனீங்க? இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்குல்ல, என்கிட்ட பேசுறதுக்கு அழகா நாளு, அந்துசா நாளு, அறிவா நாளு, யாருங்க இருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கிறாங்க, அவர்கிட்ட நான் போய் பேசணுமே. அழகா ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க, நான் போய் பேசி பார்க்கணுமே. ஆமாங்க, நெத்துதாங்க, சத்தியமா நான் பேசணுங்க. ஆபரேஷன் பண்ணிட்டா. ஏமா நீ வந்ததுல இருந்து நான் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. அழகான ஆள் இருந்தா சொல்லுங்க. ஏங்க வந்தாருக்காரு, நீங்களும் ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க. ஏங்க சீக்கிரம் ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க, நான் அழகான பேசணுமே. நான் சுருட்ட பாம்பு சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுவோம் என்ன சொல்றது? என்ன நீ தூக்கிட்டு ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க, நான் பேசணுங்க அவர்கிட்ட. நீ பேசணுமா? வந்ததுல இருந்தா எப்ப பேசுவனே ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த ஆய வசனம் முடிச்சு ஏன் சாமி கணக்குமால உன்னோட குப்பாயம்மா ஏன் என்னாச்சு? ஏமா நீ வந்ததுல இருந்தா எப்ப பேசுவனே ஏங்கிக்கிட்டு ஒன்னையே விடாம பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நிஜமாலுமா? ஆமா சத்தியமாலுமா? சத்தியமாலுமே. ஐயோ அவர் யாருங்க? எப்பேர் விட்டவரு? எப்பேர் விட்டவரு யாரு? ஏன்டா வேப்பமரத்தோட சாதிட்டு உட்கார்ந்து அவரு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு? ஆமா. ஐயோ அவரு பெருசுனே. அது எப்படி நீ பார்த்த? வயசுல பெருசுன்னு சொல்லண்டி. அட வயசுல நம்ம கிட்ட உனக்கு படிச்சவர் வேணுமா குட்டிச்சவர் வேணுமா? இல்ல எனக்கு குட்டிச்சவர் வேண்டாம், படிச்சவர் தான் வேணும். படிச்சவர் ஒரே நிமிஷம். ஏய் வாட் இஸ் தி மேட்டர்? புள்ள படிச்சவரா கேக்குதே, படிச்சிருக்கீங்க நீங்க? என்ன படிச்சீங்க? எம்பிபிஎஸ். ஏய் எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியரிங். ஏமா ஓய் அவரு டாக்டர்மா, எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியா. இன்ஜினியா என்ன இன்ஜினியர் இருக்கிறீங்களா? வந்திருக்காங்களா? இன்ஜினியர். எம்பிபிஎஸ் பிளஸ் இன்ஜினியரிங். ஓ இன்ஜினியரா? ஆமா. ஏங்க ஊசி போடுறதுக்கு ஆளு வரலைன்னு வச்சுக்க, களவு கலக்கு போவாரு. இன்ஜினியரிங் கொத்து வேலைக்கு போவேன். கொத்து வேலைக்கா? ஆமா. சரி இருமா கூப்பிடுறான். எங்க படிச்சிட்டு இருந்த? அமெரிக்கா. இங்க படிக்கிறதுக்கு இடம் இல்ல. அமெரிக்காவுல நாசாவின் காலத்துல ஒரே மூடிட்டு போடா. ஏமா அவர் இங்க படிக்கிறதுக்கு காலேஜ்ல இடம் இல்லாம அமெரிக்கா நாசாவின் காலத்துல போய் டாக்டருக்கு படிச்சுக்கிறாரு. டாக்டருக்கு இல்ல டாக்டருக்கு. ஏங்க அமெரிக்காவில் போய் டாக்டர் படிச்சிருக்கான்னு சொல்றீங்களே, எந்த வார்டுல படிச்சிருக்காரு? டாக்டர்ல எந்த வார்டுல பிரிவுல நீ வேலை பார்ப்ப? பெண்களுக்கு மட்டும் பிரசவ வார்டு ஸ்பெஷலிஸ்ட். ஏமா அவர் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கிறதுலயே ஸ்பெஷலிஸ்ட். அடி மாறிச்சே. ஓய் ஒன்லி வித் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் அப்படினா பெண்கள். இங்கிலீஷ் தெரியாத. ஏமா அவர் ஸ்பெஷலிஸ்ட் பெண்கள் கேர்ள்ஸ். ஒரே சொல்லாத நீ சொல்ல அப்படியே. என்னடா சொல்றீங்க? கூட சொல்லி இருக்கு பாரு. ஐயா ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல. நான் அடுத்து என்ன சொல்லுவேன்? அவர் பெண்கள் பிரிவுல ஸ்பெஷலிஸ்ட். பெண்கள் பிரிவுல ஸ்பெஷலிஸ்ட் வார்டுலங்கறாரு. அப்படியே நம்ம எடப்பாடி ஜிஹெச்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா எடப்பாடி ஜிஹெச்லயே இருக்காரு. ஆமா ஏங்க எடப்பாடி ஜிஹெச்ல இருக்காரு. நல்லா பிரசவம் பாப்பாரா? ஆமா குழந்தை பிறந்தா பாப்பாரு, இல்லனா கை விட்டு இழுத்து போடுவாரு. என்னத்த ஆமா இழுத்து போடுவாரு. குழந்தையும் செத்து போறா, ரொம்ப வெட்டி மேலே செத்து போறா. ஏமாங்க வா பால்துன்னு ஆட மாடட தாயடிங்களே. குழந்தை பிறந்த உடனே ஒன்னு வருமே, அது என்னது? செத்த அதை தூக்கிட்டு போய் நர்ஸ் கிட்ட கொடுத்து குப்பை தொட்டியில போட சொல்லுவாரு. அவர் போட்டதுக்கு அப்புறம் இவர் பின்னாடியே போய் சுத்தி முத்தி பாப்பாரு, யாராவது இருக்கிறாங்களான்னு. இருந்தா விட்டுட்டு வந்துருவாரு, இல்லைன்னா அந்த சத்தி எடுத்து கபக்குன்னு முழுங்கி போடுவாரு. அதனால அவருக்கு பேர் என்ன தெரியும்? பேர் என்ன? செத்தி முழுங்கி கோணங்கி செக்யூரிட்டி வாட்ச்மேன். செத்தி முழுங்கி அப்படி கூப்பிட்டு நான் பார்த்தா செக்யூரிட்டி வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா? அங்க இருந்து உன்னை பொட்டி கூட்டு வந்து யாகாபுரத்துல இருந்து அந்த மோரத்துல செக்யூரிட்டி வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்கு. என்ன சிரிப்பு கூடாது உங்களுக்கு? எவ்வளவு காலையில கொடுத்தீங்க? பொட்டிக்காரரே இருமா ஒரு எவ்வளவு? 800. சாப்பாட்டு காசோட? சாப்பாட்டு காசோட 850. அதுல 500 ரூபாய் வாங்கிட்டு நேத்து. வாங்கிட்டியா? அப்புறம் அதுக்கு எதுக்கு வாங்கிட்டீங்க? போடா. ஓ சட்டை படிங்க. சீ போட்டு சின்ன போட்டு லோல் போட்டு லோலாய் போட்டு போயிடுவான். ஐயோ வெடி நினைச்சிட்டீங்களா? ஏன்
என்ன பார்த்தா சட்டையை முழுகிற மாதிரி தெரியுது. இந்த சத்தியமணி எங்க போயிட்டாரு? சத்தியமணி நான் யார் தெரியுமா? யாரு? எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீதான் சத்தியமணிக்கு டாக்டர் சொன்னா அப்படியே அவரு ஏங்க நீங்க தான் சொன்னீங்க சத்தியமணிக்கு டாக்டர். ஆமா நாங்கெல்லாம் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள். உங்க பேரு? நீங்களா என்னென்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கிறேன்? நாங்கெல்லாம் நிறைய கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கவுண்டர் இருக்காங்க? நிறைய கவுண்டர் இருக்கிறாங்க. நீங்க என்ன கவுண்டர்? ஆனா மை நேம் இஸ் கொள்ளுப்புளுத்தி கவுண்டர். ஒரு பேர் இருக்குமாயா? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா குரங்குப்புளுத்தி கவுண்டர். ஐயோ அவசரப்படாதீங்க சாமி. இல்ல உங்க தாத்தா பேரு? எங்க தாத்தா சிலோன் புளுத்தி கவுண்டர். குடும்பத்துக்கே இப்படிதான் பேர் வருமா? அதாவது நம்ம வாத்தியார் பேரு? வாத்தியாரா? சில்லா புளுத்தி கவுண்டர். உங்களை கூப்பிடுறதா இருந்தா புளுத்தி கவுண்டர் கூப்பிடுவாங்க. அப்ப செட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? புளுத்தி செட்டு. புளுத்தியே போயிடும். சரி என்னங்க? போதும் இல்லைங்க நீங்க அழகா இருக்கிறீங்க. ஆமாங்க. செப்பு சரியாட்ட செதுக்கி வச்ச சித்திர மாட்டோம் சேத்துல வந்து செந்தாமரி ஆட்டம் தக தக தொகுதுங்கன்னு இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே என்னங்க? வரணுண்டு சொல்லுங்க. இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே சித்திர கோயிலுக்கு குறைஞ்சாட்டமா இருக்கிறீங்களே அது எப்படிங்க? சித்திர கோயில் இப்படியா? என்னங்க பணால் வகட்டம் ஆமாம்மா. அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு வந்திருக்கனே நான் யாரு? நீங்க யாரு? என் பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? என் நாடு இருக்கிற என்ன? உன்னாத்திரீங்க. அழகா ஐயோ சொல்றவா நாயகர்களுக்கு டீ கொடுங்க. நாயகர்களுக்கு டீ கொடுங்கள். ஐயா கொடுங்க. ஐயா கொள்ளுகாரன் கொடுங்க பாக்கலாம்ப்பா. வாய் வேற ஒரு பக்கம் திரும்பி. ஒரு பால் ஒண்ணு. யாருக்கு? கொள்ளுகாரனுக்கு. அம்மா குரல் வந்து கலை கொடுக்கிறது. என் பேர் தெரியுதா உனக்கு? மச்ச விழி அழகி. சரி. உச்சமில்லாத ரூபி. ஆமா. உங்களுடைய பெயர்? என் பேரோ வீரத்தங்கால் என்று தெரிவிக்கலாம். வீரத்தங்கால். ஆமா வீரத்தங்கால்னு சொல்றீங்களே. அப்படி வீரத்தங்காலா இருந்தாலும் எப்படி பிறந்தீங்க? இந்த வீரத்தங்காலை பெற்றெடுத்த என் மாதா பிதா என் தாயும் தந்தை. ஆமாங்க. யார் தெரியுமா? யாருங்க? சொன்னா தெரியுங்க. அம்மம்மா ஓட்டுங்க. சொல்லவா? தாயே. அப்ப பெற்றெடுத்த மாதா
தாயின் தந்தை யார் என்று தெரிந்ததா? சொன்னால் தெரியுங்க. என் தந்தையார் பெரிய கவுண்டன். ஓ, பெரிய காளி கவுண்டன். ஆமா சரிங்க. என் தாயார் பெரியாத்தா. ஓ, பெரியாத்தா கவுண்டிச்சி. பெரியாத்தா கவுண்டிச்சிக்கும் சரிங்க. பெரிய காளி கவுண்டருக்கும் சரிங்க. நாங்க மகளாக பிறந்தாலும் இந்த வீரத்தங்கால் நான் மகளாக பிறந்தாலும் நான் ஒண்டி ஒருவளாக பிறந்தனா? என் உடல் பிறந்தவங்க யாராவது இருக்கிறார்களா? கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா தாயி? கண்ணம்மா. யாரு? அவனுக்கு கூடி நல்ல அம்மா அப்படி இருந்த போதிலும் கூடி பிறந்தவங்க யாராரு? எங்க அண்ணன் எத்தனை பேரு? காளி கவுண்டன். காளியை. சரிங்க. காளி. காளி. ஆமா. நீலி சூளி. எங்கட காளி நீலி சூளிங்கிற? கோழி. தலையூர் காளி மன்னன். காளி மன்னன். ஆமா. சரிங்க. என் கூட பிறந்த அண்ணமார்கள், எங்க அண்ணமார்கள் அவங்களுக்கு ஒரு குறை இருந்தாலும் எனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல. சீரும் செல்வாக்கோடு வளர்த்து வந்தார்கள். அப்படியா? அம்மா
சீரும் செல்வாக்கோடு வளர்த்து வந்திருந்தாலும் கண்ணம்மா எங்க நாங்க மேனாட்டா ஜீவியில் வாழ்ந்து வரக்கூடிய நாங்களோ யார் தெரியுமா? இங்க யாரு? வேட்டுவ கவுண்டர்கள். வேட்டுவ கவுண்டர்கள். ஆமா. சரிங்க. மேனாட்டா சீமை ஆண்டு வரக்கூடிய வேட்டுவ கவுண்டராக இருந்தாலும் இந்த வேட்டுவர் கவுண்டரை நாங்க சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் கண்ணம்மா நேற்று தினமாக நான் வளர்த்தனே பண்ணி கண்ணம்மா நான் வளர்த்தும் பண்ணியே எங்க அண்ணமார்கள் ஆசையாக நான் வளர்த்ததுக்காக கொண்டு வந்த பண்ணியே அம்மா நேற்று தினம் அதாவது யார் தெரியுமா? காராள வகுத்துல பிறந்த கவண்டமார்கள் இருக்கிறாரே அந்த பொன்னரும் சங்கரம் பையமல சாமுகனும் 3 பேரும் சேர்ந்து நான் வளர்த்தும் பண்ணிய கண்ணம்மா கொண்டு மறித்து விட்டாங்க அம்மா. ஆசையாக நான் வளர்த்து வந்த பண்ணியே இந்த சண்டால விடுந்த பொன்னரை சங்கரம் கொன்று மடித்து விட்டார்களே. எங்க அண்ணமார்கள் 60 பங்காளி இருந்து எதுக்கடி ஆகுது? என் உடல் பிறப்படி தொடர்ந்து எதுக்கு ஆகுது? தங்கச்சியாக வளர்த்து வந்த பண்ணியே
கொன்று மடித்து விட்டார்களே. தங்கச்சி மேல உசுரா இருக்கிறவங்களா இருந்தா அந்த 60 ஓட்டு பங்காளிங்க அந்த காரால ஒருத்தர பிறந்த அந்த பொன்னரையும் சங்கரியும் பையமெல்லாம் சாமுகனையும் ஏதாவது செய்திடக்கூடாதா? இந்த தங்கை வளர்த்து வன்னியை கொன்று மடித்திருக்கிறாங்க. இந்த தங்கை மேல கொஞ்சம் கூட பாத்து இருக்காதா? என் உடல் பிரபலுக்கு கொஞ்சம் கூட என் மேல பாத்துலாத பயிற்சி அம்மா. அப்படி தவறா சொல்றீங்க. ஆனாலும் உங்க அண்ணன் உங்க மேலதான் பாசம் அதிகம் சாமி. என் மேல் பாசம் என்று சொல்லுகிறாயே அம்மா. நான் வளர்த்த பண்ணியே அவங்க கொன்று மடித்து விட்டார்களே. வேற ஒருத்தர் தான் கேட்க மாட்டாங்களா தாயே? நீங்க கவலைப்படாதீங்க. நான் எனக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? உங்க அண்ணன் உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க அண்ணன் சீக்கிரம் வரவழைத்தார்களா? ஆமா. எங்க அண்ணன்மார்கள் என்ன வரவழைத்தார்களா? உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. தரன்னு இழுத்துட்டு வர சொன்னாங்க. எங்க அண்ணன்மார்கள் அப்படிதான் சொல்லுவாங்களா? இல்லைங்க, கைய பிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். போகலாங்களா அண்ணான்னு பாக்குறதுக்கு? போகலாம், வாங்க போலாம். அப்படி இருந்தாலும் எந்த நேரம் என் பக்கத்துல இருக்கிற செங்கமல தாதி இருக்கிறா. நான் அழைத்துன்னு சொல்லி அந்த தாதி அழைத்திட்டு வா. போய் வருங்க. 2 பேரும் சேர்ந்து எங்க அண்ணன்மார்களை சந்திக்கலாம். போய் வரீங்க. அறிவிக்க சபையர்களே, இதே நேரத்தில் செங்கமல தாதி வருவிடம் காதுங்க. அழகான பெண்களை பார்த்தா உங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாமா? அண்ணா நதிக்கு எப்படி ஆகி போயிட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி அண்ணா, நான் வந்திருக்கிறேன். சீராக நேர்ந்திருக்கும் இந்த தெய்வ சபைக்கு முன்பதாக என் முத்தார முதல் வணக்கம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா அப்படி இருந்த போதும் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் என்ன? நீங்க யார்? உங்களோட பேர் என்ன? எதுக்காக வந்திருக்கீங்க? வாடி கண்ணம்மா சொல்றேன். என்னுடைய பெயர் நாமத்தையே சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? தாயே அண்ணா உங்களுடைய பெயர் என்ன? நீங்கள் யார்? நீங்கள் சொன்னா தெரியுங்க. அண்ணா என்னுடைய பெயரு செங்கமலம். உங்களுடைய பேரோ செங்கமோலை. செங்கமலம் செங்கமலமாக இருந்தாலும் நீங்க எங்க இருக்கிறீங்க? அம்மா நீங்க யார் இடத்துல இருக்கிறீங்க? என்ன அதிசீக்கிரமா தேடி வந்த காரணம் என்னடி அம்மா? நான் எதுக்கு வந்து தெரியுமா? எதுக்கு வந்து? உங்க ராணியம்மா உங்க ஆணியம்மா உங்களை கூட்டு வர சொல்லிச்சு. ஆணியம்மாவா ராணியம்மாவா? ராணியம்மாடி முண்டா. என்ன பார்த்து முண்டன்னு விட்டேன். கூட்டு வர சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாமா? போலாமா? வாங்க. ராணியம்மா
நல்லா கொண்டு வந்து பாதாறு அரணால் சூடி 1000 கோடி விலை கொட்டி நானும் என் செங்கமல சாதியும் உங்கள் பாதத்தை நமஸ்காரம் செய்தோம் அண்ணா. எங்களுடைய பாதங்களை பணிந்தபடியா யாதொரு குறைபாடுகளும் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்திருப்பாயம்மா. அண்ணா ஏதாவது குறைபாடு இல்லாத சுகமாக வாழ்ந்திருக்கணும் தங்கா என்று சொல்றீங்களே அண்ணா. ஐயோ அண்ணா நேற்று தினத்துல பல மாதிரி கொன்று குமிச்சாங்களே எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும் அண்ணா. வயதுல இருந்து அந்த பண்டிகை சிறப்போடு வளர்த்து வந்த அந்த பண்டிகை கேடுகட்ட சண்டாளர்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து கொஞ்சம் அடித்தாங்க. அதனால அதையே நினைத்து அழுது கொண்டு இருக்கிறேன் அம்மா. அந்த பன்றை கொண்டு விட்டார்களே அந்த சண்டால பாவிங்க அண்ணா. அந்த பண்ணி கொண்ட நேரம் அண்ணா நானே சத்தியாது இருந்தா என்னை கொண்டிருந்த கூட பரவாயில்லடா அண்ணா. அந்த பண்ணை கொண்ட பாவிங்க
என்னை கொண்டிருந்தா கூட இந்த மேனாட்டா சீமையில வீரத்தங்கா மாண்டு மருந்தால் என்று இந்த வையகம் பேசும் அண்ணா. அண்ணா, நான் ஆசையோடு பாசத்தோடு வளர்த்து வந்து என் பண்ணியே எந்த காரால வகுத்துல இருந்த கவுண்டமர்கள் கொன்று படித்தார்களோ நான் ஏன்னா உயிரோடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொழுது உயிரோடு இருக்கக்கூடாது. அண்ணா, இந்த வார்த்தையை பார்த்து நீ இப்படி செத்து மடியிருந்து சொல்றீங்க அம்மா. இருந்திருந்தோம் அந்த சண்டாளர்களை எப்படியாவது பழிது இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறை எதிர்த்து அவரோடு சண்டைக்கு போனோம். ஆனால் அத்தனை முறையும் அவர்கள் தான் வெற்றி அடைந்தாங்க. நாங்க தோல்வி அடைந்து வந்தோம். இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாமல் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நடக்க வேண்டும். புறப்படுங்கள், போகலாம். அதாவது என்னைக்கு அந்த பொன்னரு சங்கரகிட்ட நீங்க சண்டைக்கு போனாலும் உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் ஈழதா தவிர வெற்றி ஒரு பொழுது உங்களுக்கு வந்ததே கிடையாது. என்னதான் இருந்தாலும் வீரத்தால் வெல்வது விட வீரத்தால் வெல்லான்னு சொல்லுவார்கள். இந்த வீரத்தை எல்லாம் ஓரம் கட்டி வைத்து எத்தனையோ முறை சண்டைக்கு போனோம். அத்தனை முறையும் தோல்விதான் அடைந்து வந்தோம். அதனால அவர்களை வெல்ல வேண்டும் என்றார் அம்மா. அதாவது நாட்டுல இருந்து நம்முடைய நாட்டுக்கு அண்ணா வீரத்தால போய் தோல்விதான் வந்திருக்கிறீங்க, வெற்றி கிடையாது. அதனால வீரத்தை எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி விட்டு தந்திரத்தால் அந்த பொன்னரு சங்கரை கொள்வதற்கு வழி செய்யுங்கண்ணா. உடன் பிறந்த ஒரே தங்கையாகப்பட்ட நீ இப்படி அழகுன்னு சிந்தனையாக இருப்பதை அம்மா நாங்க பார்த்து கொண்டிருப்போமா. உனக்கு ஏற்பட்ட குறை எங்களுக்கு நேர்ந்தது அல்லவா. அதனால குறைபாட்டை எல்லாம் தீர்த்து வைக்கிறோம். அந்த சண்டாளர்களை பழிக்கு பழி எடுக்கிறோம். அதனால அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யறோமா. அண்ணி வாய்க்குள்கிட்ட லிப்டிக் வச்சு சொல்லுங்க. சரியா என்னடி அவ அழுதுகிட்டு இருக்கா, என்னடி முடிக்கிற ஆறு வார்த்தை சொல்லுடி. அண்ணி என்ன வசந்தனால வேதனையோட நின்னுட்டு இருக்காங்க. நீ அழுது புலம்ப வேண்டாமா. ஏனென்றால் பொன்னிமலை நாட்டுல இருந்து நாளைக்கு முன்னாடி அதாவது தங்க வேலை செய்யக்கூடிய ஆசாரி நம்முடைய நாட்டை தேடி நம்முடைய நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து வந்தான். அவன் வரும்போது ஒரு குடிசை போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிதான் மேல்நாட்டாஞ்சிவிக்கு வந்தான். இப்ப குடிசை போட்டுங்க தங்கினவன் இப்ப நமக்கு சரிக்கு சமமா அதாவது நல்ல பணக்காரன் ஆயிட்டான். அதனால அந்த ஆசாரி வரவழைத்தவனா அங்க எப்படி சொன்னாலும் அவனை எப்படி மடிக்க முடியும் அப்படிங்கிற ஏற்பாடு அவன் சொல்லுவான். அதனால ஆசாரி உடனடியாக வரவழைத்து அந்த பொன்னர் சங்கர வையமல சாம்புகன் பூமியை மடிப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யறோம். ஒரு பொழுது அழுது புலம்ப வேண்டாமா. எப்படியாவது பொழுது விடுறதுக்குள்ள பொன்னர் சங்கர் செத்தாய் என்று என் மாலி காதுக்கு வந்தால் போதும்னா ஆகணும். அவன் சாவதை பார்த்து அவன் தங்க வீர அருக்காடி தங்க அழுவுதான் என் மனக்குள்ள பாக்கணும்னா தாய் நீ நினைக்கிறத நினைக்கிறதா நடக்கும். போய் ஓய்வெடுத்து அகட்டும். போய் ஓய்வெடுத்துக்கொள். தங்கச்சி பத்திரமாக ஓத்துக் கொள்ளுங்களா.
சாமி நீங்க இன்னும் சாவல சாவலுவா என்னன்னு உடனடியாக சென்று முத்தாசாரி காளிமன்னன் அழைத்தார் என்று சீக்கிரம் விரைவாக அவரை அழைத்து வா. அது இவரை அழைத்து கொண்டு வா. ஆர்டர் போடுறீங்களா? போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரமாக அழைத்து வா. வாங்க சாமி. அடுத்திருக்கா சபையார்களே, சாவுன் தொலை மணியில இதே நேரத்தில் அண்ணன் காளிமன்னனாகப்பட்டவன் ஆசாரி அழைக்க ஆசிரியரி வடிவிடம் காட்ட இன்னைக்கு வைத்த நாடகத்தின் பெயர் புன்னடையார் சரித்திரத்துல வந்த இன்னும் பொன்னர் சங்கர் வேட்டுவர் சண்டை. வேட்டுவர் சண்டை. ஆமா. இந்த இல்லையே மாண்டகலம். மாண்டகலம் என்று தெரிவிக்கலாம். ஆமா. இந்த நாடகத்தில் இப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை இன்று நாம் நிலநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னால இன்னைக்கு என்ன நடைபெற போகிறது. வந்த ஒருத்தன் கூட கோல்டு போட்டு வரல, நீ மட்டும் தான் ஓல்டு போட்டு வந்திருக்கிற. எத்தனை பவுன்? 1.5 3 1.5க்கு 3 தான் ஜோடு இருக்குமா? இல்ல பார்த்தாவே தெரியல, எத்தனை தெரியல. எப்படி 5க்கு மேல தேரும். கையில பாரு, கையில காட்டு. அம்மா என்ன செங்கலாட்டம். சுப்பிரமணி பரவாயில்லடா, பரவாயில்லைங்க மாமான்னு சொன்னேன். புன்னடையார் சரித்திரத்துல வந்த பாக்குறீங்களா மாமா? அக்காளையா? எந்த அக்கால? உள்ள இருக்குது. அப்புறம் பாப்போம். பொன்னர் சங்கர் வேட்டுவர் சண்டை. இல்லையே மாண்டகலம். நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, நான் யார் என்று உரைக்கும் முன் அதுக்காக வந்திருக்கிற உன்னால இன்னைக்கு என்ன நடைபெற போகிறது சொல்லு சாமி.
அந்த ஆயா ஏன் அப்படியே உட்கார்ந்துருக்குது? வேண்டுதலே வச்சுட்டு வந்தேன் நிறைவேற்றிட்டு இருக்க மாட்டேங்குது. அம்மா சாமி உள்ளம்பட்டியில கூத்து விடுவாங்க அண்ணமார் கோயில்ல. நான் வந்து கூத்து பார்த்துட்டு விடிய விடிய சரி வா. இப்படியே தூங்குறோம் சாமின்னு வேண்டுதல் வச்சிருக்குது. ஆச்சு இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது. நண்பா மண்டோடையாம இருந்தா சரி படுத்து தூங்கு. இல்லைனா பழமொழி கேட்டிருக்கிறியா? சாமி பசி ருசி அறியாதான் நித்தர சுகம் அறியாதான். சாமி கறி புல்ல தின்னுட்டு வந்திருக்க மாட்டேங்குது. பசி அதிகமாயிட்டா கெட்ட கூழா இருந்தா கூட அதை சாப்பிடும் போது தேவ அமிர்தம் போல சுவைக்குமா? அம்மா சாமி நித்திர வந்துட்டா எந்த இடமும் இல்ல. அந்த மூதேவி அனுகிரகம் செய்துட்டா நின்னடத்தையும் தூங்கலாம், உட்கார்ந்த இடத்தையும் தூங்கலாம். ஆமா, அதனால நண்பா என்னுடைய பெயரை சொல்லு. யார் சாமி நீங்க? குலமோ செம்பகுளம். செம்பகுளம். ஆமா, செம்பகுளத்துல உதித்த என்னுடைய ஹீரோ முத்தாச்சாரி. ஹீரோ முத்தாசாரி. ஆமா ஐயா, முத்தாசாரிங்கிறீங்க. உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? என்னை பெற்றார்களே. நீ எப்படி பிறந்த? சொல்லுங்க சாமி. என் தாய் தந்தை யாரு? யார் நீங்க? முத்தாசாரி. இந்த முத்தாசாரிய பெற்றெடுத்த தாய் தந்தைகள் செம்பகுளத்துல பிறந்துட்ட. ஆமா, என்னுடைய பேரோ முத்தாச்சாரி. இந்த முத்தாச்சாரியே பெற்றார்களே. சாமி. என் தாய் தந்தை யாரு? என் தாயோ தட்டாத்தி. ஓ, தாயோ தட்டாத்தி. ஆமா, தட்டாத்திய மனம் முடித்தாரு எங்க அப்பா. உங்க அப்பா எப்பேற்பட்டவர்? எங்க அப்பாவோ மாணிக்காச்சாரியார். மாணிக்காச்சாரி. ஆமா, எங்க அதனால அப்படி குலமோ செம்பகுளத்துல பிறந்து எங்களுக்கு என்ன வேலை சாமி? தினந்தோறும் உங்களுக்கு என்ன தொழுவாடு தொழில்? என்ன வேலை செய்யற? எங்களுடைய இனம் என்ன இனம்? பலவிதமான தொழில் இருக்கிறது. சொல்லுங்க சாமி. கலப்பமுற்ற ஆசாரிகள் அது ஒண்ணு. இன்னும் கொடுவா பட்டா பட்டா இப்படி அடிக்கக்கூடிய ஆசாரிகள் அது ஒண்ணு. இன்னும் பொன் வேலை தங்கம் இப்படி ஆசாரிகள். இப்படி பலவிதமான தொழில் நாங்க செய்து வந்தாலும் நண்பா ஐயா,
இதுக்கு முன்ன நான் எங்க இருந்தேன்? இதுக்கு முன்னாடி எங்க சாமி இருந்தா இப்ப எங்க இருக்கிற? இப்ப எங்க இருக்கிறேன்? இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் தெரியுமா? எங்க சாமி அப்படியே உட்கார்ந்து. அண்ணா கோமாளி அண்ணா, சாமி இதுக்கு முன்ன நான் எங்க இருந்தேன்? எங்க சாமி இருந்தீங்க? பொன்னி வளநாடு. நாடு. ஆமா. யாருகிட்ட? உன்னடையா கவுண்டருக்கும். சரிங்க. தாம்பர பெரியராஜிக்கு தமிழ் புதல்வர்கள் 3 பேரு. சரி சுவாமி. யார் யாரு? யாராரு? பொன்னர், பொன்னரு, சங்கரு. சங்கலு, சங்கலா? சங்கர். அப்படி சொல்லு, அர்த்தத்தை அனர்த்தமாக்காத சாமி. சங்கர். பொன்னர் சங்கர். சங்கர். அருக்காணி தங்கம். அருக்காணி தங்கம். அவங்க யாரு? யாரு சாமி? காராள கவுண்டர்கள். காராள கவுண்டர்கள். காராளன் பேரை சொன்னா நெல்வேலியம். வேளாளர் பேரை சொன்னா வேலியும் பயிராகும். குமிஞ்சு போலி பிடிக்கும். குருகுல வம்சம். சாய்த்து போலி பிடிக்கும். சந்திரகுல வம்சம். ஆமா. அப்பேற்பட்ட காராள கவுண்டர் இடத்துல சில காலம் நாங்க வாழ்ந்திருந்தோம். கொஞ்ச நாள் இருந்தீங்க. ஆமா. அப்புறம் அங்க எங்களுடைய தொழில் எப்படி எப்படி? நீ எங்க பிறப்பலையே நாங்க இப்பதானே தெரியுது. அது வெளிச்சமா சொல்லுவோம். எங்களுடைய பிறப்பலையே நாங்க அப்படியே கொஞ்சம் லேசா கொஞ்சல்ல ஃபுல்லாவே தாய்க்கே தாலி பண்ணனால அதை தவுட்டளவு மறைக்கணும். ப்ரோ அப்படி மறைக்காத விட்டா எங்களுடைய குடும்ப விருத்திக்கு வராது. ஆகாது. ஆமா நண்பா. யா அப்படி கொட்டிவள நாட்டுல சின்னண்ணன் பெரியண்ணன் அருக்காடி தங்கம் இருக்கக்கூடிய இடத்துல நான் சில காலம் வாழ்ந்தேன். ஓ சரி சாமி. அங்க அவங்களுடைய நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு என்னால ஐயோ பொன்னிவள நாட்டுல திரற முடியல. ஆமா. அப்போ ஒரு நாள் ஒரு தினத்துல சின்னண்ணன் பெரியண்ணன் வையபல சாம்புவன் மூவர்களும் என்ன கொண்டாந்து என்னிடத்துல கொடுத்தார்கள்? என்ன கொடுத்தாங்க? 7 வண்டி இரும்பு, 7 வண்டி இரும்பு, 7 வண்டி கறி, 7 வண்டி கறி, 7 வண்டி உமி, 7 வண்டி உமி கொண்டு வந்து ஏ முத்த ஆசாரி தாசாரி இந்த 7 வண்டி இரும்பையும் அப்புறம் ஒரே வேலை அடிக்கணும். நாங்க வேட்டைக்கு போகணும். வேட்டைக்கு போகணும். ஆமா. அப்படி என்று என்னிடத்துல கொடுத்தார்கள். சரிங்க. அதை அடிக்க மறுத்தா சரிங்க அவங்களுடைய ஆக்கிரத்துக்கு நான் ஆளாகணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பீக் சீக்கி குழாய். அதனால அடி வேலை அடிக்க மறுத்தா அவங்களுடைய ஆக்கிரத்துக்கு ஆளாகணும். சொல்லுங்க சாமி. ஆமா. அவங்க இடத்துல அடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அடிக்கவும் முடியாது. 7 வண்டி இரும்ப ஒரே வேலை எப்படி அடிக்க முடியும்? எப்படி அடிக்க முடியும்? நான் இருக்கும் குடிசைக்கு விளக்கு பொருத்தி வச்சுட்டு புறப்பட்டேன். அப்ப என் முன்னாடி
யார் தோன்றி நின்றார்? யாரு? மதுக்கரை செல்லியம்மன். ஓ, மதுக்கரை செல்லியம்மன். ஆமா. மதுக்கரை செல்லியம்மன். மதுக்கரை செல்லியம்மன் தோன்றி முத்தாசாரி, நீ கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாத. பட்டையை மட்டும் பத்தவை. ஆமா. என்னுடைய கனாபூதத்தை விட்டு 7 வண்டி இரும்பையும் ஒரே வேளா அடிக்கிறேன். அப்படி என்று மதுக்கரை செல்லியம்மனின் முன்னாடி தோன்றி என்னிடத்துல அறிகுறி எடுத்து உரைத்தது. அதே போல நான் பற்றைய பத்த வைத்த உடனே 7 வண்டி இரும்பையும் ஒரே வேளா அடித்து போட்டது. ஒரே வேளை அடிச்சு போட்டுருச்சு. ஆமா. பிறகு இங்க இருந்தா நம்மளுடைய குடும்ப விருத்திக்கு வராது. அப்புறம் நீ என்ன பண்ண சாமி? அன்னைக்கே என் குடிசைக்கு விளக்க பொருத்தி வச்சுட்டு புறப்பட்டே அங்கிருந்து கொண்டிவள நாட்டுல இருந்து மேல்நாட்டா சீமை. பொன்னிவள நாட்டுல இருந்து மேல்நாட்டா சீமைக்கு போயிட்டேன்னு சொல்றான். நைட்டோட நைட்டா? ஆமா. சாமி, அங்க மேல்நாட்டா சீமையில யாரு? காளி கவுண்டர். மன்னன் காளி கவுண்டர். காளி கவுண்டர். சரி. வீரத்தங்கா. இவங்க எல்லாம் எத்தனை பேரு? அவங்க தாராள கவுண்டர்கள் 12 வீட்டு பங்காளிகள். சரி சாமி. அவங்க வேட்டுவ கவுண்டர். எத்தனை? 60 வீட்டு பங்காளிகள். ரைட்டுங்க. வீரத்தங்கா, புள்ளக்காளி கவுண்டர், காளி மன்னன், பெரிய அத்தாளுக்கு பெரிய காளிக்கு பிறந்த அவங்க மூவர்கள். சாமி, இவங்க கிட்ட வந்து ஜாயிண்ட் அங்கதான் பொழைக்க முடியல, இங்க வந்துட்டேன். அங்க திருட முடியல. இங்க எப்படி சாமி? இங்க பரவாயில்லையா? ஏதாவது திருட்டு வேலை பார்த்தாவே தெரியுது. பாத்தியா? எல்லாம் திருட்டு எல்லாம் இங்க நான் சொல்றதுதான் சட்டம். பரவாயில்ல சாமி. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார்கள். சாமி, நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அவனுங்க எங்க ஒரு மொன்னையினங்கள் ஆட்டுக்குது. அதனால அன்று முதல் இன்று வரை மேல்நாட்டா சீமையில எப்படி தலையூர் காளி மன்னன் இடத்துல நான் அவங்களுக்கு சரிசமமா வரக்கூடிய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் தெரியுமா தாமதமாகிறது. என்ன தேடி வந்திருக்கிற என்ன விஷயம்? புது ஆப்பர் மாட்டிக்கு காளி கவுண்டர் ஏதோ ஒரு விஷயமா சீக்கிரமா கூட்டு வர சொன்னாரு. ஆமா. எந்த விஷயமா இருந்தாலும் நான் தான் அவங்கள கூப்பிடுவேன். இன்னைக்கு என்னை வரவழைத்திருக்கிறார்களா? கையோட புடிச்சிருக்கிறார். அப்படியா? காலதாமதமே வேண்டாம். பலவிதமான மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய திருவடி பாதத்தலை கொட்டி சாதாரண விந்தங்களை நான் ஆதாரமாக படித்தேன் சுவாமி. இருந்தாலும் ஏதாவது விஷயமா இருந்தா உங்களை தான் நான் அழைத்து பேசுவேன். இன்னைக்கு அதி விரைவில் என்னை வரவழைத்தீர்களாமே, என்ன விஷயம் நான் தெரிந்து கொள்ளலாமா? முக்கிய காரணமாகத்தான் உன்னை வரவழைத்திருக்கிறோம். அப்படி என்ன முக்கிய காரணம்? எதனால வரவழைக்க தெரியுமா? இதனால
சொன்னால் ஆசையோடு வளர்த்து வந்தால் ஒரு பன்னி, அந்த பன்னியாகப்பட்டவ அதாவது பொன்னிவள நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய சின்னனன் பெரியனன் வையமலை சாமுகள் மூவர்களும் சேர்ந்து அந்த பன்னியை கொண்டு படிச்சுட்டாங்க. அந்த பன்னி என்னைக்கு இருந்ததோ அன்று முதல் இன்று வரைக்கும் தங்கையாகப்பட்டவள் அழகன்னு சிந்தனையுமாகவே இருக்கிறார். உண்மை. அதுதான் தங்கை வாடிய முகத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? பன்னியை மடித்து விட்டார்களா? 60 வீட்டு பங்காளிக்கு ஒரே தங்கா. இந்த தங்கையாகப்பட்டவன் அப்படி வாடிய முகத்தோடு இருக்கிறாளே, அப்படியோட தங்கிடும் ஆறுதல் சொன்னோம். இந்த பழிக்கு பழி தீர்க்கிறோம். எப்படியாவது இந்த சின்னண்ணன் பெரியண்ணன் வையமலை சாம்புவேன் மூவர்களை கொண்டு மடிக்கிறோம், இந்த பழி தீர்க்கிறோம் என்று தங்கிடும் ஆறுதல் சொல்லி இருக்கிறோம். அந்த மூவர்களையும் மடிக்கணும்னா நீ வந்து நெடுநாள் அங்க வாழ்ந்திருந்தவன், அதனால உனக்கு அங்க எப்படி போனால் அந்த சின்னண்ணன் பெரியண்ணன் வையமலை சாம்புவேன் இந்த மூவர்களை மடிப்பது என்று உனக்கு தெரியும். அப்படி மடிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன செய்தால் அவரை மடிக்க முடியும்? காளிக்கவுன்ற சின்னண்ணன் பெரியண்ணன் வையமலை சாம்புவோம் மூவர்களும் மும்மூர்த்தி போல. அவங்கள நீங்க 60 வீட்டு பங்காளி இல்ல, இது போல 360 வீட்டு பங்காளிங்க இருந்தாலும் அவங்கள தொட்டு பார்க்க முடியாது. அதுதான் தெரிஞ்ச விஷயமாயி போயிடுச்சு. அதனால எத்தனையோ முறை எதிர்த்து அவங்களோடு சண்டைக்கு போனோம், ஆனாலும் அவங்கள வெற்றி பெற முடியல. அதனால தந்திர மார்க்கமா தான் அவங்கள மடிக்கணும். அப்படி அவங்கள கொள்வதற்கு வழிவகுத்து கொடுத்தா எனக்கு பிரதி உபகாரமா என்ன செய்ய போறேன்? கூலி இல்லாத நீ எந்த வேலையும் செய்ய மாட்டியா? ஒரு வேலை செய்யறோம்னா அதுக்கு கூலி வேணும் இல்ல? ஆசாரி, நீ சரியான ஒரு திருட்டு புண்ணை, ஒரு அருமையான அற்புதமான ஒரு மனிதன், கள்ளக்கவடம் இல்லாத ஒரு மனிதன். அடுத்த தடவை வரும்போது சாக்கிட்டோட தான் வர. ஆசாரி வரும்போது எங்களுடைய நாட்டுல சும்மா ஒரு ஓலை குடிசை போட்டு தங்கிக்கிறேன்னு தான் வந்தாரு. வந்த உடனே பாரு கழுத்துல காதலாம் எல்லாம் பண்ணுது. ஐயோ, எங்க சாமி தூங்குவீங்க நைட்டு? சாமி சந்தோஷம். எங்களுக்கு சரிக்கு சமமா வந்துட்டாரு. உங்க மாமா உள்ள பாராட்டுறாரு. ரொம்ப ஆசாரி, அப்படி என்றால் பிரதமகாரமாக என்ன செய்யணும்னு கேக்குறியா? எங்களுடைய ஒரே தங்கையாகப்பட்ட வீரதங்காவுடைய குறைபாட்டை தீர்த்து வைக்க போற. நீ மட்டும் அந்த பொன்னர் சங்கர் வையமலை சாமியோட மடிப்பதற்குண்டான ஏற்பாடு செய்து கொடுத்தா உனக்கு நாடு நகர நவதின எல்லாத்துலயும் ராம என்ற கலைஞர் லட்சுமணா என்ற கலைஞரும் எல்லாத்துலயும் சரிபாதி பங்கிட்டு கொடுக்கறியா? சரிக்கு சரி, நீயே பணக்காரன். நாட்டா சீமையில இருப்பதல பிரதமாதி ஆசாரிக்கு பாதி பாதி பொண்ணு பொருள் எல்லாமே பாதி கொடுக்கிறோம். சோறு போடுறதுக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும். பாத்தியா? சோறு போட கவனிச்சு வேணும்ல. நாட்டில் பாதி, நகரத்தில் பாதி, சொத்தில் பாதி, உனக்கு பாதி எழுதி வைக்கிறேன். என்ன சொல்ற? எப்படியாவது இந்த பொன்னரை சங்கரையும் கொல்லணும். அதுக்கு மட்டும் ஆலோசனை செய்தா மேனாட்டாஞ்சிமையில உங்களுக்கு பாதி சரி பாதி உனக்கு உண்டு. அப்பங்க காராள கவுண்டரோட கொஞ்சம் நியாயமானவங்க, வேட்டு கவுண்டரோட ஏதாவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க சாமி. இதுவரைக்கும் இல்ல. சரி, சாமி இந்த சண்டை கவலைப்படாத. பாதிராடு தர்றாங்களா? அப்புறம் ஏதாவது நீதான் பணக்காரன். அப்படியா? நாளைக்கு கொல்லமட்டியா உன்னை பார்த்து ஏங்க போகுது. கொல்லமட்டியே விலைக்கு கேட்கலாமா? விலைக்கு கேட்கணும், உதைப்பாங்க காலையில. ஏமாத்தி விடுவாங்கன்னு நினைக்காதீங்க. வேட்டு கோணம் சொன்ன வார்த்தையை நாங்க காப்பாத்துவோம். சரி, ஆகட்டும். அதெல்லாம் உண்டு. அவங்களை கொல்வதற்கு நான் வழிவகுத்து பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்க சொத்த பாதிய பிரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. இப்பயே எழுதி வச்சிடறோம். ஆகட்டும். கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், அந்த கண்டிஷன்ல இருக்கணும். கையெழுத்து போட்ட பாண்டு பத்திரம் எழுதி வச்சிருக்காங்க. ஏற்பாடுகள் செய்தால் போதும், நாடு நகரம் எல்லாமே சரி பாதி. போய் வாருங்கள். ஆகட்டும். கவுண்டிச்சமா போயிட்டு வாங்க. கவுண்டிச்சமா இடுப்பாண்ட அப்படி ஆட்டுற. போய் வா. சரி. டேய் ஏவா ஆராஜ் ஏய், அப்படி அடிக்கூடாது ஆசாரி, இப்படி அடிக்கிறோம். நான் யோசனை. ஓ, தீவிரமான சிகிச்சை. பாஸ், எப்படி வந்துச்சு? நான் யோசனை என்ன செய்ய போறேன் தெரியுமா?
அண்ணா கோமாளி அண்ணா நீங்கள் bro. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறேன்? மாவிலியா மரத்தை வெட்டி மாவெளியால ஒரு மரத்தை வெட்டி மாவிலியா மரம் சரிங்க மாவிலியா மரத்தை வெட்டி மரத்தால ஒரு வண்ணத்தை செய்ய போறேன். வல்லம். ஆமா. அத வச்சுதான் 1/4 பவுன் சரி தங்கத்தை எடுத்து அத உருக்கி மேல் பூசா பூச போறேன். மேல புள்ள அப்படியே மேல ஆப்ல. ஆனா வல்லம் மர வல்லம். ஆனா பார்ப்பதற்கு தங்க வல்லம். பாக்குறவங்க கண்ணுக்கு தங்கமா தான் தெரியும். தங்க வல்லம். ஆமா சரிங்க. அதனால மேல் பூசா பூசி அப்புறம் தான் என்னுடைய நாடகத்தை ஆரம்பிக்க போறேன். இப்பொழுது என் பொண்டாட்டி கிட்ட கழுத்துல போட்டிருக்கிறா தாலி. அந்த தாலியை வாங்கி அத உருக்கி நான் பூச போறேன். பூசு. தாலிய பாரு கரெக்டா சொல்றான். கொடுக்க முடியுமா முடியாதா? நீ உயிரோடு இருக்கும் போதே கழுத்துல தாலிய போறியே மதியம் இல்லாத பேசுறான். என்ன பண்ண? தாலி கொடுக்க மாட்டேன்னா புட்டி பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். தெரியுமா திருட்டு காட்டுவேன். சபாஸ். அதனால சாமி யாரா இருந்தா நம்மளுக்கு மேல்லாட்டாச்சு போய் நான் பாதி பணக்கார ஆக போறேன். 1000 முட்டாட்டி கட்டலாம். என்ன பாக்குறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாமி நல்லா இருக்குது கவரிங்க. ஏடா பாதி கவரிங்கிற தங்காத நகைய. அதனால இப்பொழுது மாவலியா மரத்தை வெட்டி மரத்தால வல்லத்தை செய்து இந்த தங்கத்தை உருக்கி மேல் பூசி பூசி அதை வச்சு என்னுடைய நாடகத்தை தொடங்க போறேன். ஆசிரியாகப்பட்டவர் மாவலியால மரத்தை செய்து மேல் பூசாக பூசி கொண்டிருக்கிறார் தங்கத்தை எடுத்து. இதே நேரத்தில் பொன்னிவில நாட்டில் ஆண்டு வரக்கூடிய அதாவது பெரியண்ண சாமி என்று சொல்லக்கூடிய பொன்னர் விதம் காண்க.
வாங்கிக்கலாமா? சரி ஐயா ஓம் சக்தி. இப்பதானே கொடுத்த 50 ரூபா வந்தது. 10 ரூபா இல்ல போக வேண்டியதான். இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். என்னது 2 பேர் வச்சுக்கிறதா? நான் செத்தா கூட இதை எனக்கு கொடுக்க மாட்டான் காசு. இப்படி நம்பி ஏமாந்துட்டீங்களே. சொல்றப்பா சொல்லுங்க. மதிப்புக்கு மரியாதை கொரிய சின்னண்ணன் பெரியண்ணன் பெரியண்ணன் 4 கர பங்காளிகள் பங்காளிகள் அவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்தார். குன்னடியார் சரித்திரத்துல கடைசி ராத்திரி கதை அன்னமார் படுகளம் இறுதி பகுதி. கடைசி ராத்திரி கதை ஒரு மனிதர்கள் எப்படி கடவுள் ஆகுறாங்க என்பது இந்த சின்னண்ணன் பெரிய எண்ணெய் என்ற நாடகத்தில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம கலைஞர் அருமை ஐயா என்ன நம்ம ஐயா பேரு மாரிப்பன் ஐயா அவர்களும் இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா உங்க பேர் சுப்பிரமணிய ஐயா அவர்களும் நம்ம குப்புசாமி கவுண்டர் அவர்களும் இன்னும் நம்ம கோயிந்த கவுண்டர் அவர்களும் இன்னும் உயிரிலும் மேலான நம்ம பாலு கவுண்டர் நம்ம கணேச கவுண்டர் அனைவர்களும் இன்னும் உயிரிலும் மேலான தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் வாரி வழங்கி இருக்கிறார். எல்லாம் அல்ல அந்த சின்ன பெரியண்ணை அந்த பெரிய காண்டி அம்மன் மேல் மலையில் உள்ள எழுந்தருளையே அந்த ஆதிபரா சக்தி சக்தி சாமண்டி ஜனாதரி முக்கண்ணி பரமேஸ்வரி கண்ணுடையார் மேல் மலையில் புத்தாக இழந்த சக்தி அந்த அம்மனுடைய அல்பற்று தன்னம் தானியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்?
இருந்தோம். ஆமா சாமி. அந்த பெரியகாண்டி அவனுடைய அறுபட்டு நோய் நொடி இல்லாம சுகசிவியாய் வாழ வேண்டும் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம்.